முனைப்படுவோம் உருவொடுப்போம் என்ற தலைப்பு அமைகிறது. கடந்த ஆண்டில் நாங்கள் கண்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் எம்மை படைத்த குயவனாம் இறைவனின் கரங்களில் நாங்கள் வடிவமைக்கப்பட்டதன் அடையாளமாகும். மண் தனது வடிவத்தை குயவனின் கரங்களில் அடைவது போல ஒவ்வொரு மாணவரும் பள்ளி என்னும் கலைக்கூடத்தில் அன்பும் அறிவும் நிரம்பிய ஆசிரியர்களின் வழிகாட்டுதலால் உருவாக்கப்படுகின்றனர். இந்த ஆண்டறிக்கை எம் பள்ளியின் சாதனைகள், மைல்கற்கள் மற்றும் வளர்ச்சியின் சாட்சி. ஒவ்வொரு சவால்களும் வெற்றிகளும் எதிர்காலத்தை உருவாக்கும் சிறப்பான அனுபவங்களாக அமைந்துள்ளன என்பதை எடுத்துரைக்க வருகின்றனர் எம் பிலோமினால் பள்ளியின் ஒலிக்கீற்றுக்கள். பரத், அங்க பாருடா, தினேஷ் புது பொம்மை வச்சிருக்கான். வாடா, நாமும் போய் விளையாடலாம். சரி வாடா. என்ன தினேஷ், புது பொம்மையா? ஆமாண்டா. எனக்கும் தாடா. தாடா, எவ்வளவு அழகா இருக்கு. தாடா, நீயும் பாருடா. அச்சச்சோ, உடஞ்சிடுச்சு. அழுவாதுரா அழுவாதுரா. ஆஹா, அழகான சிலை, ஆனால் உடைந்து கிடக்கிறதே. இதை ஒன்றும் செய்ய இயலாது. அழுவாதே தம்பி. உடைந்து போனதை ஒன்றும் செய்ய இயலாது. கவனமாக இருந்திருக்கலாமே. அழகான மண் சிலை உடைந்து கிடக்கிறதே. நமக்குத்தான் மண்ணுக்கு உயிரும் உருவமும் கொடுக்கும் கலை உள்ளதே. உடைந்து போனதற்கு மீண்டும் உரு கொடுக்கலாமே. என்ன, உங்களால் எனக்கு உயிரும் உருவமும் கொடுக்க இயலுமா? ஆம் குயவரே, நான் மண்ணால் செய்யப்பட்ட சிலை. எனது உருவத்தையும் அழகையும் இழந்து விட்டேன். என்ன செய்ய போகிறீர்கள்? உடைபடுவதிலும் ஒரு அழகு இருக்கிறது. உடைவதே உன்னை மீண்டும் உருவாக்குவதற்கான முதல் படி. நம்பிக்கை கொள். என்ன, உடைவதில் என்ன அர்த்தம்? என்ன அழகு? உடையும் போது மட்டும்தான் புது வடிவம் கிடைக்கும். ஒவ்வொரு துன்பமும் ஒரு சீரமைப்புக்கு வழிவகுக்கும் என்பதை உணர்ந்து கொள். உடைதல் என்பது தோல்வி அல்ல, அது புதிய துவக்கத்தின் ஆரம்பம். ஆம் அன்பிற்கினியவர்களே, ஆம் அன்பிற்கினியவர்களே, நாம் அனைவருமே கடவுள் படைத்த ஓவியம். கடவுளின் கரங்களின் மண்பாண்டங்கள் அனுதினமும் மனைப்பட வேண்டியவர்கள். இந்த பரந்து விரிந்த உலகிலே அறிவின்மை, ஏழ்மை, வறுமை, அடிமைத்தனம், நோய்களின் தாக்கம் போன்ற பல்வேறு சமூக ஏற்பாடுகளை களைந்து புது யுகம் படைக்க உடைப்பட வேண்டும். உடைந்தால்தான் உருக்கொடுக்க முடியும். கல்வி என்னும் ஆயுதத்தால் மட்டுமே அகிலத்தை உருவாக்க இயலும் என்று எண்ணி 1898 க்ளூனியல் கன்னியர்களின் அயரா உழைப்பில் தீபத்தை ஏற்றுவோம் எனும் மிருதுவாக்கோடு பல தலைமுறைகளை உருவாக்கிய என் புனித பிலோமினால் நிதியுதவி ஆரம்ப பள்ளியின் 127வது ஆண்டு விழாவிற்கும் எம் பள்ளி ஆசிரியர்களின் வெள்ளி விழாவிற்கும் வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் அகமும் முகமும் மலர அன்போடு வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறேன். ஒரு தலைமுறைக்கு பள்ளியில் என்ன கற்பிக்கிறோமோ அதுவே அடுத்த தலைமுறை சமூகத்தில் பிரதிபலிக்கும் என்னும் ஆபிரகாம் லிங்கனின் வரிகளுக்கு ஏற்ப வகுப்பறைகளில் சிறந்த தேர்ந்த கலைஞர்களான எங்கள் ஆசிரியர்களின் கரங்களில் புது யுகம் படைக்க உடைப்படு உருக்கொடு என எங்களை உடைத்து உருக்கொடுக்கும் எங்கள் பள்ளியின் ஆண்டு செயல்பாடுகளை உங்கள் முன் படைப்பதில் நாங்கள் உளமகிழ்கின்றோம். இறைவாழ்த்து. அன்பின் தந்தையே, அருளின் தாயே, உன் கருணை மழை என்னும் நதி நீரோட்டத்தில் என் வாழ்வு மலர்ந்திட உன் கரம் எங்களை வழிநடத்த
பயணித்திட அருள் தாரும். நன்மையின் வழியில் நாங்கள் நடந்து களங்கமின்றி உன் பாதையில் பயணித்திட உடைந்து ஒரு கொடுக்க உணரல் தாரும் என இறைவா உம்மை இறைஞ்சுகிறோம். தமிழ் வாழ்த்து. தமிழே எங்கள் தாய்மொழி. பாரதி பாடிய கீதமாய், கம்பனின் காவிய கற்பனையாய், இலக்கியத்தின் இன்பமாய், உலகிற்கு ஒளிமயமான செம்மொழியே, உன் பெருமை உயர்ந்து நிலைக்க யாம் புதுமைகள் புனைந்து புதுகம் படைத்திட அன்னையாம் தமிழே துணை புரிவாய். பள்ளி புனித பிலோமினா நிதியுதவி ஆரம்ப பள்ளி. இது என் பள்ளியின் முகவரி மட்டுமல்ல, எங்களின் முகவரியும் கூட. எங்களின் பள்ளி அறிவுத்திறன் முழும் தேன்கூடு. ஆற்றல்களின் பூச்சி சூழலுக்கேற்ற சிந்தை வளர்க்கும் பகுத்தறிவு களம். கற்பித்தலும் கற்றலும் மலரும் கல்வி தோட்டம். வீரமும் விளையாட்டும் நிறைந்த போராட்ட களம். மொத்தத்தில் சமுதாய அக்கறை உள்ள மேலான திறன் படைத்த மாணவர்களை உருவாக்கும் ஒரு கலைக்கூடம். இங்கே நாங்கள் சிறகுகள் விரித்து சிட்டுக்களாய் பறக்கிறோம். கவலைகள் மறந்து காலார நடக்கிறோம். எண்ணையும் எழுத்தையும் இரு கண்களாக கொண்டு கால சுவட்டி கால் தடம் பதிக்க முயலும் எங்களோடு எழுந்து வாருங்கள். இளைய தீபங்களாய் அறிவால் அகிலத்தை ஆள, ஆற்றலால் வல்லரசை உருவாக்க, இகமதில் இரக்கமுள்ளவர்களாய் உடைப்பட உருக்கொடுக்க ஊக்கமளிக்கும் எம் பள்ளி எங்களின் எதிர்காலம் என்பதில் பெருமிதம் அடைகிறோம். பள்ளி நிர்வாகம். நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நரம்பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை, நெல்லாகும் கதிர் முழுதும் நிலத்துக்கில்லை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கில்லை, பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கில்லை, பன்னரம்பின் இசை முழுதும் யாழுக்கில்லை. எல்லாமும் பிறகுழைக்க காணுகின்றோம், என் வாழும் பிறகுழைக்க வேண்டும் என்ற மாணிக்கம் அவள் வரிகளுக்கேற்ப தன்னலம் கருதாமல் உடைந்து ஊர் கொடுக்கும் பணியில் கை தேர்ந்த கலைஞர்கள் தான் கன்னியர்கள். இளம் துடிப்புள்ள என் மாகாண தலைவி சகோதரி ஆக்னஸ் அவர்கள் வழிகாட்டலிலும் என் பள்ளியின் தாளாளர் அருட்சகோதரி மார்க் அவர்கள் உடனிருப்பும் என் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி மூலிலின் பவானி அவர்களின் சீரிய திட்டமிடல், கடின உழைப்பு, உடனிருந்து ஊக்குவித்தல் போன்ற தலைமை பண்புகளால் இன்று 126 வெற்றிப்படிகளில் தங்க சிற்பிகையாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இவ்வாண்டும் எங்கள் மழலையர் பள்ளி வகுப்புகளையும் தொடக்க பள்ளிக்கான நவீன தொழில்நுட்ப வகுப்பையும் வண்ண வண்ண சித்திரங்களாய் அறுவை ஊட்டு வகையிலும் இயற்கையோடு இந்த கற்க தோட்டமும் புதிதாக அமைக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், வண்ண கேமராக்கள், தூய்மையான பள்ளி வளாகம், பாதுகாப்பான வகுப்பறைகள் என அத்தனைக்கும் எம் பள்ளிராமே உள்காரணம். இங்கே நாளை பாரத சிற்பிகளாய் எங்கள் நாளும் நைமா சிலைவெடுத்து பட்டாம்பூச்சை சகடுத்து பரங்கள், எட்டா சிகரத்தின் ஏறி மிதியுங்கள் என பல்வேறு வாய்ப்புகளை வழங்கும் எம் பள்ளிராகத்திற்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். பணிபுரிவோர் குயவன், மண்ணில் வாழும் மக்களின் கலைஞன், அன்பில் சோழும் வாழ்க்கைக்கு வடிவம் தரும் தொழிலாளன், தனியொரு உருவில் சமூக வாழ்வை செதுக்கும் மரபில் சிறந்தவன். இக்குயவனை போலவே எங்களின் வாழ்வோடு பின்னி பிணைந்து நாங்கள் சிறிதும் சிதறிவிடாமல் உடைந்து உருகுலையாமல் பெற்றோரும் சமூகமும் விரும்பும் சிந்தனை சிற்பிகளாய் எங்களுக்கு உருவெடுக்கும் பணியில் அரசின் நிதியுதவியோடு எம் தலைமை ஆசிரியரோடு இணைந்து 29 இடைநிலை ஆசிரியர்களும் நிர்வாகத்தால் பணியமர்த்தப்பட்ட 2 ஆசிரியர்கள் என மொத்தம் 32 ஆசிரியர்களும் 305 மாணவர்கள் 829 மாணவிகள் என மொத்தம் 1134 மாணவ செல்வங்களை வடிவமைக்கும் அன்பின் கலைஞர்கள் இவர்கள். விழிகளில் கனவுகள் ஒளிரும் போது அதை விடாது உண்மையாக்கும் சிந்தனையோடு கோபமில்லா மனதின் குரலாய் விழுந்தால் தாங்கும் கரங்களாய் எங்களை உடைத்து உருகொடுக்கும் எம் பள்ளி ஆசான்களை வணங்குகிறோம். பாடத்திட்டம். இது பள்ளியின் ஒளி, மழலைகளின் கனி, ஆதிக்கமாய் அறிவை விதைக்கும் விதை, சிறு குழந்தைகளின் கனவுகள் விரிய, கற்றல் பயணத்தில் அறிவுகள் புனைய, நாடுகள் முன்னேற்றமடைய. நல்ல பாடத்திட்டம் திசை